ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற, விடுதலை தருகின்ற இந்த வாழ்வு தரும் வார்த்தையை கேட்பதற்கு நமது இதயங்களும், நமது உள்ளமும், நமது காதுகளும், நமது சிந்தனைகளும் திறக்கப்படும்படிக்காய் இதோ தூய ஆவியானிடத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது திருவசனத்தில் ஆண்டவர் எழுந்து நின்று உரக்க குரலிலே இவ்வாறு சொன்னார்: யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், வந்து என்னிடம் பருகட்டும். நான் தரும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகமிராது, அவர்களிடத்திலே உயிருள்ள ஜீவ நதி பொங்கி எழும் என்று சொன்னார். இதோ நமக்குள்ளே ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய், வாழ்வு தரும் நதியாய், விடுதலை தரும் நதியாய், சுகம் தரும் நீரூற்றாய் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறார். இது இந்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை மீண்டும் நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும்படிக்காய், மீண்டும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படிக்காய் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போமா? உன்னதத்தின் ஆவியானவரிடத்தில் இதோ இந்த வேளையில இறங்கி வாரும் என்று சொல்லி, இதோ உன்னதத்திலிருந்து எழுந்து வந்த, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த அதே ஆவியானவருடைய அந்த அருள் பொழிவு இதோ இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு மீதும் நிரப்பப்படும்படிக்காய் இந்த வேளையில நம்மை ஒப்புக் கொடுப்போமா? மனதுகளை திறந்து வைப்போம். இதோ நம் இதயத்தை திறந்து வைப்போம், நம் கடின உள்ளத்தை திறந்து வைப்போம். இதோ இஸ்ராயேல் மக்களை போல இதோ கல் நெஞ்சக்காரர்களாய், அல்லது தங்களுடைய எண்ணத்திலும் தங்களுடைய இதயத்திலும் ஆண்டவரை நாடாத பிள்ளைகளாய் இருந்து அபிஷேகத்தை இழந்துவிட வேண்டாம். இதோ இஸ்ராயேல் மக்களை போல விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் இருந்து கடவுள் இந்த நாளிலே நமக்கு செய்ய போகிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் இழந்து விட வேண்டாம். எனவே தூய ஆவியானவர் இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய இதயங்களை திறக்கட்டும், நம் ஒவ்வொருடைய உள்ளங்களை திறக்கட்டும். இதோ இந்த வேளையில உன்னதத்திலிருந்து ஆண்டவர் நமக்காய் இதோ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நம் ஒவ்வொரு மீதும் பொழியப்படும்படிக்காய் இந்த வேளையில அந்த ஆவியின் வல்லமையை கேட்டு நாம் ஜெபிப்போமா? உன்னதத்தின் ஆவியை இதோ இந்த வேளையில எங்கள் உள்ளத்திலே ஊற்றும், இதோ எங்களுடைய அபிஷேகமான இந்த வாழ்க்கைக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி இதோ இந்த வேளையிலே ஆண்டவருடைய பரிசுத்த அந்த வல்லமையை நாம் கேட்டு எல்லோரும் கரங்களை தட்டி வல்லமையோடு இந்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நமது தூய இதோ இந்த இதயத்திற்குள்ளே நாம் அழைத்து வருவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லோரும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னே சகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. வல்லமையோடு தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, வல்லமையோடு ஜீவநதி எல்லோரும் கரங்களை தட்டி பொங்கி பொங்கி வா. ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya பாடுவோமா ஹalleluya 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 வல்லமையோடு துதித்து ஹalleluya 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 ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஹalleluya 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 வல்லமையோடு ஹalleluya 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 வல்லமையோடு ஹalleluya 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 கரங்களை தட்டி ஹalleluya 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 துதித்து துதித்து ஹalleluya 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 வல்லமையோடு ஹalleluya 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 துதிப்போம் துதிப்போம் வல்லமையோடு 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 ஹalleluya 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 வல்லமை வல்லமை தேவ வல்லமை பரிசுத்த வல்லமை அபிஷேகத்தின் ஆவியானவர் இதோ இந்த வேளையிலே நான் ஒவ்வொரு மீது இறங்கும்படிக்காய் வல்லமையோடு ஆண்டவரை துதிப்போமா எல்லாம் வாய்களை திறந்து துதிங்க துதிங்க ஆண்டவரை துதிங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஆராதனை இயேசுவே உமக்கு மகிமை அப்பா உமக்கு நன்றி அப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே உமது பரிசுத்த வல்லமையால் இதோ இந்த வேளையிலே இறங்கும் இறங்கும் அப்பா உமது அக்கினியால் நிரப்புங்கப்பா உமது பரிசுத்த வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா உமது பரிசுத்த பிரசன்னம் இதோ இங்கு குடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கடந்து செல்லும்படிக்காய் இதோ இந்த வேளையிலே இறங்கும் இறங்கும் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் வல்லமையோடு துதிங்க 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 ஹalleluya 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 அப்பா உமக்கே நன்றி உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே மகிமை 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 இதோ இந்த நாளிலே அப்பா உமது பரிசுத்த அபிஷேகத்தால் ஒவ்வொரு நிரப்புகிறே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதோ உம்மை துதிக்கிற நாவுகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிற இதோ வாழ்வை நீர் அப்பா கட்டி எழுப்புகிறே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கே நன்றி உமக்கே மகிமை 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 ஹalleluya 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 வல்லமை அப்பா உமது வல்லமையால் நிரப்பும் நிரப்பும் நிரப்புங்கப்பா உமது பரிசுத்த வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா உமது வல்லமை கடந்து போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கட்டுண்ட நாவுகள் எல்லாம் திறக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மூடப்பட்ட இதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்காத நாவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே இதோ துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே அப்பா இதயங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 வல்லமை வல்லமையால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் அப்பா உமது அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே உமக்கே நன்றி 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 அப்பா கோடான கோடி நன்றி ஹalleluya 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 praise the lord praise the lord ஹalleluya 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 இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஹalleluya 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 praise the lord praise the lord praise the lord praise the lord மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தூய அன்னாளின் அன்பு பக்தர்களே மீண்டுமாக ஆண்டவருடைய இந்த திரு சன்னிதானத்திலே நாம் கூடியிருக்கின்றோம் ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய இரக்கத்தின் மாதத்தை அருளின் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது ஆகஸ்ட் மாதம் அன்னையினுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் அன்னையினுடைய இந்த புனிதமிக்க தூய்மையான மாசற்ற இருதயத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் எல்லோரும் இங்கு கூடியிருக்கின்றோம் நமது பாதுகாவலியாம் தூய அண்ணாவின் பெருவிழாவிற்காக தயாரிக்கின்ற இந்த நவநாட்களிலே நாம் இருக்கிறோம் தயாரிப்பு என்பது நமது உள்ளத்தை சார்ந்தது தயாரிப்பு என்பது நமது ஆன்மாவை சார்ந்தது நாம் நடத்துகின்ற நாம் கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாய் கடவுளுக்கு பிரியமானதாய் கடவுள் விரும்புகிறபடி அவர் நமக்கு திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த திருவிழாவில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புவது நமது உள்ளத்து உண்மையை நமது புனிதத்தை அவர் விரும்புகிறார் நமது கரங்களின் புனிதத்தை விரும்புகிறார் நமது வாயின் புனிதத்தை அவர் விரும்புகிறார் நமது எண்ணத்தின் புனிதத்தை அவர் விரும்புகிறார் நமது பேச்சிலே தூய்மையை அவர் விரும்புகிறார் நமது இதயத்திலே அவர் புனிதத்தை விரும்புகிறார் நமது உடலிலே அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார் அதுதான் கடவுள் விரும்புகின்ற வழிபாடாய் இருக்கிறது கடவுள் விரும்புகின்ற கொண்டாட்டமாய் இருக்கிறது
ஆம், ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல், ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதல். அவர் தூய்மையானவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரை தேடுவோருக்கு, தூய உள்ளத்தோடு அவரை தேடுவோருக்கு அவர் அருகில் இருக்கிறார், அவர் அண்மையில் இருக்கிறார், அவருடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே நாம் கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள், அதன் வழியாய் நாம் ஒப்புக் கொடுக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் வெளிப்புற அடையாளங்களிலே நம்மையே நாம் தயாரித்து ஆனந்தப்படுத்துவது அல்ல. இந்த திருப்பலி வழியாக நம்மையே ஒப்புக் கொடுத்து நாம் மனமாற்றத்தை பெற்று பாவ சங்கீர்த்தன வழியாய் நம்மையே தூய்மைப்படுத்தாமல், நம் உள்ளத்தை அலங்காரப்படுத்தாமல் நாம் படுத்துகின்ற இந்த அலங்காரங்கள் எல்லாம் பயனற்றதாய் போய்விடும் ஆண்டவர் திருமுன்னிலையிலே. நமக்கும் நமது ஊருக்கும் மற்ற ஊர்களுக்கும் இது ஒரு பெருமையாய் இருக்கலாம். இத்தனை அலங்காரங்கள், இத்தனை வாட வேடிக்கைகள், இவ்வளவு செலவுகள், இவையெல்லாம் பார்க்கிற கண்களுக்கு, பார்க்கிறவர்களுக்கு பெரிதாய் இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்வையில், கடவுள் விரும்புகிற திருவிழாவை நாம் கொண்டாட தயாராக இருக்கிறோமா? நம்மையே ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? இந்த நாளிலே நான் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது எத்தனையோ பேர் தங்களுடைய பாவங்களை உண்மையிலே அறிக்கையிட்டு உங்களுடைய பாவங்களிலிருந்து ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டீர்கள். அதுதான் உண்மையான தயாரிப்பு. ஒவ்வொருவரும் நம்மையே புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களிடத்தில் கட்டளையிட்டார், யோசுவாவிடம் சொன்னார், இதோ இன்றும் நாளையும் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்றும் நாளையும் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அதிசயத்தை, அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த திருவிழா வழியாக, நம் புனிதை தூய் அன்னமாள் வழியாக நாம் நமது வேண்டுதல்கள் எல்லாம் அற்புதங்களாய், அதிசயங்களாய், நன்மைத்தனங்களாய், மகிழ்ச்சியாய், நிறைவாய், சுகமாய், விடுதலையாய் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறைவன் விரும்புவது நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமது இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம் சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம் வாயின் வார்த்தைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தன் நாவை காத்துக்கொள்ளாதவன் ஆத்துமத்தை இழந்து விடுவான். தன் நாவை காத்துக்கொள்ளாதவன் ஆத்துமத்தை இழந்து விடுவான். நீதிமொழிகள் புத்தகம் 17:23 வாசிக்கிறோம், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனென்றால் அதிலிருந்து பிறக்கிற அனைத்தும், அதிலிருந்து புறப்படுகிற அனைத்தும் உன் வாழ்வையே மாற்றிவிடும். இதயம் சுத்தம் இல்லை என்றால், என் உள்ளம் சுத்தம் இல்லை என்றால் என் வாழ்க்கை சுத்தம் இருக்காது, எனது குடும்பம் சுத்தம் இருக்காது, என் தொழிலிலே சுத்தம் இருக்காது. அப்படி என்றால் வளர்ச்சி இருக்காது, நன்மை இருக்காது, ஆறுதல் இருக்காது, கடவுள் விரும்புகிற அதிசயங்கள், அற்புதங்கள் நமது வாழ்க்கையில் இருக்காது. ஆக அதிசயங்களை காண வேண்டும் என்றால், அற்புதங்களை காண வேண்டும் என்றால் நாம் எல்லோருக்கும் அதுதான் ஆசை. இதோ இந்த நவநாளிலே நான் பங்கு கொள்கிறேன், இந்த திருப்பலியிலே பங்கு கொள்கிறேன், இந்த திருவிழாவிலே நான் பங்கு கொள்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஏதாவது ஒரு அற்புதம் எனது வாழ்க்கையிலே நடந்திராதா? ஏதாவது ஒரு நல்ல செய்தி என் பிள்ளைகளுக்கு கிடைத்திராதா? இதோ பல்வேறு விதமான தடைகளோடு இருக்கிற என் இளம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்திராதா என்று எல்லோருக்கும் ஆசைதான். எல்லோருடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் கடவுள் காட்டுகிற வழி, கடவுள் காட்டுகிற வழி நேர்மையானது. உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். எனவேதான் இறை விவிலியம் அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். கடவுளை சார்ந்து வாழுங்கள், உங்களை சார்ந்து அல்ல, உங்களுடைய பலத்தை சார்ந்து அல்ல, கடவுளை சார்ந்து வாழுங்கள், கடவுளை சார்ந்து வாழுங்கள். அதுதான் இந்த நாளிலே நாம் நமது புனிதை தூய் அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். தூய் அன்னாள் எவ்வாறு கடவுளை சார்ந்த வாழ்வு, கடவுளை மட்டுமே சார்ந்த வாழ்வு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், தூய சுவைக்கின் அன்னமாள் எவ்வாறு கடவுளுக்கு பிரியமானவர்களாய், கடவுள் விரும்புகிறபடி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனித ஜான் தமாசின் என்ற புனிதர் புனித அன்னமாள் சுவக்கியனை பற்றி அவர் இவ்வாறு எழுதுகிறார், எல்லா படைப்புகளும் உமக்கு கடன்பட்டிருக்கிறது. எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் தாத்தா பாட்டியான மூதாதையரே, எல்லா படைப்புகளும் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறது. உமது கரங்களில் இருந்தே இறைமகனை, இந்த உலகின் மீட்பரை பெற்றெடுக்கும் மாசில்லா கன்னிகையை பெற்றெடுக்கும் தகுதியை
இறைவன் உங்களுக்கு கொடுத்தார். உங்களுடைய தூய்மையின் அடையாளமாய், உங்களுடைய புனிதத்தின் அடையாளமாய், உங்களுடைய நேர்மையான வாழ்வின் பரிசா இறைவன் உங்களுக்கு அன்னை கன்னிமரியாளை, மாசற்ற கன்னிமரியாளை கருத்தரிக்கின்ற மாபெரும் பேற்றை இறைவன் உங்களுக்கு கொடுத்தார். இந்த தகுதியை பெற நீங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், எவ்வளவு தூய்மையிலே வாழ்ந்திருக்க வேண்டும், எவ்வளவு கடவுளின் வார்த்தையை அல்லும் பகலும் கடைபிடித்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், தூய ஜோக்கியம், தூய அன்னமாவே, அகமகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் பெற்றெடுத்த தூய மாசில்லா குழந்தை வழியாகவே இந்த உலகம் இறைமகனை, வல்லமையின் தேவனை, உலகத்தின் மீட்பரை பெற்றது. உங்கள் வழியாகத்தான், உங்கள் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு மீட்பரை பெற்றெடுக்கின்ற தாயை, இறைவனின் தாயை நாங்கள் பெற்றோம். எனவே நாங்கள் அகமகிழ்ந்து களி கூறுகிறோம். உங்களுடைய இறைவனுடைய அந்த மேன்மையை, கொடையை நினைத்து நாங்கள் இறைவனை புகழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் தூய அன்னம்மாள், தூய சுவக்கின் நமக்கு முன்வைக்கிற மாதிரி. இறைவனுடைய அருளையும், இறைவனின் இரக்கத்தையும், இறைவனின் தாயாகின்ற அன்னை மரியை தங்களுடைய கருவயிற்றிலே தாங்குகின்ற ஒரு பெயரை பெற்றார்கள். அவர்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்ததால் அல்ல, அவர்கள் கடவுளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த வாழ்க்கையால் அல்ல, மாறாக ஒவ்வொரு செயல்களிலும் கடவுளை போற்றுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தங்கள் சொல்லிலும் செயலிலும் கடவுளை போற்றி, கடவுளை நமது வார்த்தைகளோ அல்லது செயல்களோ, நமது சிந்தனையோ கடவுளை காயப்படுத்திவிடக் கூடாது என்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார்கள். எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முதன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் நாம் விழா எடுக்கின்ற புனித அன்னம்மாள் நம் பாதுகாவலியாய் இருக்கிறார். ஆக இறைவனையும் இறை திட்டத்தையும் முதன்மையாய் கொண்ட குடும்பம் தூய அன்னம்மாள், தூய சுவக்கியின் குடும்பம். இறைவனையும் இறை திட்டத்தையும் மத்தேயு நற்செய்தியில 6வது அதிகாரம் 38வது திருவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அனைத்திற்கும் மேலாக, அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரையும் அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆட்சியையும், கடவுளுக்கு ஏற்புடையது, கடவுளுக்கு ஏற்புடைய காரியத்தை நாடுங்கள். ஆண்டவருக்கு ஏற்புடையது. எனக்கு எது நல்லது என்பதல்ல, என் குடும்பத்துக்கு எது நல்லது என்பதல்ல, எனது உறவினர்களுக்கு எது நல்லது என்பதல்ல, அல்லது என் ஊருக்கு எது நல்லது என்பதல்ல. ஐயோ, நான் இதை செய்தால் இவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள், நான் இப்படி வாழ்ந்தால் என்ன பேசுவேன் என்பதல்ல. என் கடவுள் என்னை பற்றி என்ன சொல்லுவார், கடவுளிடமிருந்து நான் என்ன விதமான ஒரு சர்டிபிகேட்டை நான் பெறப் போகிறேன் என்று சிந்தித்து தியானித்து வாழ்ந்தவர்கள் புனித அன்னாள் சுவக்கியின் குடும்பம். ஆக ஆண்டவர் சொல்கிறார், முதலாக இவை அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் கடவுளுக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எவை அனைத்தும்? ஆண்டவர் முன்னால் சொல்லுவார். எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவை அனைத்திற்கும் மேலாக நீங்கள் எதை உண்பது, எதை உடுத்துவது, எதை குடிப்பது என்று உங்களுடைய இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவை எல்லாம் சந்திக்கப்படும். கடவுளை தேடினால், கடவுளை முதலாய் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டிருந்தால், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை உங்கள் வாழ்க்கையின் முதன்மையாய் கொண்டிருந்தால் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஏன் கொரோனா காலத்தில் ஆண்டவர் நம்மை உணவு கொடுத்து பராமரிக்கவில்லையா? நீர் கொடுத்து பராமரிக்கவில்லையா? எங்கும் போக முடியாத சூழ்நிலையில வீட்டிலே நாம் அடைந்து கிடைந்த காலத்தில் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. உயிரோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நொடி பொழுது போதும். அவர் இரக்கம் கொண்டவர், பொறுமையுள்ளவர். ஆனால் ஒரு நொடி பொழுதிலே அவர் சினம் நம்மை தாக்கினால் நாம் இருக்க மாட்டோம். எத்தனை அழிவுகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் கடவுளை தேடுகின்ற மக்களாய் மாறவில்லையே. இந்த இயற்கை மீண்டும் மீண்டும் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை மீண்டும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. கடவுளை நோக்கி திரும்புங்கள், கடவுளை நோக்கி திரும்புங்கள். உங்களுடைய சுய ஆதாயத்திற்காக இந்த இயற்கையை பயன்படுத்தாதீர்கள்.
இந்த மண்ணை பயன்படுத்தாதீர்கள். மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் கடவுளிடமிருந்து நாம் பெறுகின்ற இந்த இயற்கை வழியாய் பெறுகின்ற எச்சரிக்கைகள். மனிதன் தனக்காய் வாழ ஆசைப்படுகின்ற பொழுது, மனிதன் தன் சுயநலத்திற்காய் வாழ ஆசைப்படுகின்ற பொழுது, கடவுளின் திட்டத்தை மறந்து, பிறருடைய நலத்தை மறந்து, பொது நலத்தை மறந்து சுயநலத்தோடு வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது, அதற்காய் இந்த மண்ணையும் இயற்கையையும் பயன்படுத்துகின்ற பொழுது அழிவை சந்திக்கிறான். அதுதான் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடுங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது திருவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஒரு வார்த்தை நான் பேசினால் என்ன நினைக்கிறோமா? இந்த வார்த்தை கடவுளுக்கு பிரியமானதா? இந்த வார்த்தை என் ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஒரு செயலை நான் செய்தால் இது கடவுளுக்கு பிரியமான செயலா அல்லது என் ஆண்டவருக்கு பிரியமான செயலா என்று நான் சோதிக்க வேண்டுமாம். ஏதாவது ஒன்றை சிந்தித்தால், ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் இது கடவுளுக்கு பிரியமானதா? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை உன் மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நமது குடும்பத்தின் பாதைகளை, நமது பிள்ளைகளின் திட்டங்களை அவர் செம்மைப்படுத்துவார். நம்மை அங்கும் இங்கும் அலைய விட மாட்டார். நம்மை சோதனையிலும் வேதனையிலும் நாம் வீழ்ந்து போக விட மாட்டார். பல்வேறு விதமான கஷ்டங்களிலே நாம் விழுந்து விட அவர் ஒருபோதும் அனுமதியார். நம் பாதைகள் செம்மைப்படுத்தப்படும். ரொம்ப நேரத்தில் ஆண்டவரிடத்தை வந்து அழுகிறோம், ஆண்டவரே எனக்கு வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையே, இதோ நான் இதை குறித்து என்ன முடிவெடுப்பது என்று நான் குழம்பி போயிருக்கிறேனே என்று எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் நாம் புலம்புகிறோம். என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, என்னுடைய குழந்தைகளுக்கு சரியான நிம்மதியான நிலையான ஒரு வாழ்க்கை அமையவில்லையே, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையே, பாதை எனக்கு இல்லையே, புரியவில்லை என்று எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் நாம் கதறுகிறோம், நாம் கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பதிலாய் பெறப்பட வேண்டும் என்றால் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார். அவர் உனக்கு உடல் நலம் தருவார். உன் எலும்புகள் வலுப்பெறும் என்று சொல்லிவிட்டு நீதிமொழிகள் 3:9 ஆண்டவர் சொல்லுவார், உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று, உன் செல்வத்தை கொண்டு நீ ஆண்டவரை போற்று. எனவேதான் புனித அன்னமாள் சுவக்கியன் தாங்கள் பெறுகின்ற வருவாயில் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பங்கு கொடுத்தார்களாம். என்ன வருவாய் கிடைத்தாலும் சரி, ஒரு தொழில், 2 தொழில், 3 தொழில், எத்தனை தொழில்கள் செய்தாலும் சரி, அதில் ஒவ்வொரு தொழிலிலும் வருகின்ற வருவாய் எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். எனவே உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று. செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்ற வேண்டும், நம்மை அல்ல, நம்மை பலப்படுத்துவதல்ல, நம்மை உயர்த்திக் கொள்வதல்ல. எனவேதான் சொல்லுவார்கள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, ஆண்டவர் உன்னை செல்வத்தினால் ஆசீர்வதிக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாதே, மாறாக நீ கொடுக்கிற தன்மையை உயர்த்து. When God bless you, do not raise the standard of your life, but rather raise the standard of giving, not your living. When God raise you, do not raise the standard of your living, rather raise the standard of giving. ஆண்டவரிடமிருந்து பெற நான் அதிகமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறேன். அதுதான் உண்மையான செல்வம். அதைத்தான் நம் புனிதை அன்னமாள் அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். தங்கள் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். உன் உழைச்சலின் எல்லாவற்றிலும் முதல் பலனை அவருக்கு காணிக்கையாக்கு. ஆக என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் ஆண்டவருக்குரியது, அவருக்குரியது, அவருக்கு சொந்தம், எனக்குரியதல்ல. இந்த மண்ணுலகில் என் வாழ்க்கை எனக்குரியதல்ல, என் உயிர் மூச்சு எனக்குரியதல்ல, அவர் கொடுத்தது. கடவுள் கொடுத்த உயிர் மூச்சினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் காற்றை சுவாசிப்பதால் அல்ல. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், காற்றை சுவாசிப்பதால் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. இல்லை, கடவுள் நமக்குள் இருப்பதால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எனக்குள்ளே உயிர் மூச்சை ஊதியதால் நான் உயிர் வாழ்கிறேன், காற்றை சுவாசிப்பதால் அல்ல. அன்புக்குரியவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளை சுவாசிப்பதால், அவர் எனக்குள் வசிப்பதால், எனக்குள் வாழ்வதால் நான் உயிர் வாழ்கிறேன். கடவுள் எனக்குள் இருப்பதால் உயிர் வாழ்கிறேன். எல்லாம் அவருக்குரியது. தாவீதருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு காரியம் மிகவும் ரொம்ப பிடிக்கும். தாவீது அரசர்
தாவீது அரசர் அவர் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக எல்லா பொருட்களையும் சேர்த்து வைக்கிறார். கட்டுவதற்கான அந்த பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டியதான் அவருடைய பொறுப்பு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். உன் கைகள் இரத்த கரை படிந்திருக்கின்றன, நீ பல்வேறு மனிதர்களுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறாய். போர்கள் வழியாக உன் கரை இரத்த கரை படிந்திருக்கிறது உன் கைகள். எனவே என் ஆலயத்தை தீட்டுப்பட்ட கரை படிந்த உன் கரங்கள் கட்டக்கூடாது, உன் மகன் சாலமோன் கட்டுவான் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தாவீது அரசர் சிறப்பானதை, இந்த உலகத்திலே எவரும் பயன்படுத்தாத எந்த வேலைப்பாடுகளும், இந்த உலகத்திலே அப்படி எவரும் செய்யாத காரியங்களை அவர் பார்த்து பார்த்து மரங்களையும் ஒவ்வொரு பொருட்களையும் கற்களையும் அவர் ஆண்டவருக்காய் அவர் கொண்டு வந்து சேர்த்தார். இறுதியாக தூயகத்தை, ஆண்டவருடைய அந்த திருப்பேழை இருக்கிற தூயகத்தை கட்ட வேண்டும். அந்த தூயகத்தை அவர் கட்டுவதற்கு அவர் எவரிடமும் போய் கையேந்தவில்லை, வேறு எங்கும் அவர் எவரிடத்திலும் கேட்கவில்லை. மாறாக அவர் தன் கருவூலங்களை திறந்து விடுகிறார், தன் அரச கருவூலத்தை திறந்து விடுகிறார். தன் மக்களுக்கும் தன் அரசாட்சியை நடத்துவதற்கும் அதுதான் மையமாயிருக்கிறது, முக்கியமாயிருக்கிறது. எனவே அத்தகைய அந்த கருவூலத்தை திறந்து விடுகிறார். திறந்து எல்லாவற்றையும் கடவுளினுடைய அந்த தூயகத்தை கட்டுவதற்காய் கொடுக்கிறார். மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், அரசரே, இந்த கருவூலம் தான், இங்கு இருப்பதுதான் எங்களுக்கு ஆதாரம், உங்களுக்கு ஆதாரம், இந்த நாட்டு மக்களுக்குரியது என்று சொன்ன பொழுது, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீரே, உன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீரே என்று சொன்ன பொழுது தாவீது அரசர் அழகாக சொல்லுவார், எதை நான் தருவேன் ஏசையா, எனதென்று சொல்ல ஒன்றுமில்லையே. எதை நான் தருவேன் ஏசையா, எனதென்று சொல்ல ஒன்றுமில்லையே. எல்லாம் நீ தந்த தானம், நான் வாழ்வது உமது கிருபை, நான் வாழ்வது உமது கிருபை. எல்லாம் நீ தந்த தானம், எல்லாம் அவர் கொடுத்த பிச்சை, என் உயிர் அவர் கொடுத்த பிச்சை, என் உடல் அவர் கொடுத்த பிச்சை, எல்லாம் அவர் கொடுத்தது. எனக்கென்று இந்த மண்ணுலகத்தில் எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று இந்த மண்ணுலகத்தில் எதுவும் இல்லை. நாம் நிற்கிற இந்த பூமி கூட நமக்கு சொந்தமில்லை, பூமி கூட நமக்கு சொந்தமில்லை. நாம் சுவாசிக்கின்ற காற்று நமக்கு சொந்தமில்லை, நாம் குடிக்கின்ற தண்ணீர் நமக்கு சொந்தமில்லை, நாம் உண்ணுகிற உணவு நமக்கு சொந்தமில்லை. எல்லாம் அவர் கொடுத்தது, எல்லாம் அவர் கொடுத்தது. இந்த உயிர், இந்த உடலுக்குள்ளே இந்த மூச்சு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. எத்தனை அணிகலன்கள் அணிந்து என்ன பயன்? எவ்வளவு அழகழகாக நாம் உடை உடுத்தி என்ன பயன்? மூச்சு போனபின் அதற்கு பெயர் பிணம், அதற்கு பெயர் பிணம். கட்டை எப்ப எடுப்பாங்க? இறந்து விட்டால் எப்ப? இப்ப நான் இறந்துட்டேன்னா எப்ப ஃபாதர் மேத்யூ எடுப்பாங்க? இல்ல, எப்ப பிணத்தை தூக்குவாங்க? இறந்து விட்டால் எனக்கென்று பெயர் இல்லை, என் படிப்பு இல்லை, என் பதவி இல்லை, எனது சொத்துக்கள் இல்லை, பிணம், அவ்வளவுதான். மிஞ்சி போனா எந்த ஒரு இறந்த உடலையும் ஒரு 24 மணி நேரத்துக்கு வீட்டில் வச்சிருக்க முடியாம வைத்திருக்க மாட்டார்கள். அவ்வளவுதான். எந்தகைய வாழ்வு வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய பெற்றோராக இருந்தாலும், நம் பிள்ளைகள் எவ்வளவு அன்பு செய்தாலும், எவ்வளவு தியாகத்தை வைத்திருந்தாலும், நமது குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பை காட்டினாலும், இறந்தவுடன் ஒரு 24 மணி நேரம் கூட நமது உடல் நமது இல்லத்தில் இருக்காது. அதுதான் வாழ்க்கை. இந்த நிலையற்ற வாழ்க்கையில எதை பிடித்து கொண்டு ஓடுகிறோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை தேடாத, அவருக்காக வாழாத வாழ்வு எல்லாம் வெறுமையானது. அது ஆண்டவரைக்காகவே, அவருடைய சித்தத்திற்காகவே தூய அன்னாள் ஜோக்கியன் வாழ்ந்தார்கள். எவ்வளவு ஒரு மேன்மையான குடும்பம்! கடவுளின் தாயை பெற்றெடுக்கின்ற ஒரு பெயரை பெற்றார்களே, கடவுளின் தாயை பெற்றெடுக்கின்ற பேரு, அதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். ஒரு மனிதருக்கு கிடைக்கின்ற மாபெரும் கொடைகள், செல்வங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின்படி கிடைக்கிறது. நான் படித்த படிப்பிலே எனக்கு கிடைக்கிற பெயர் நிலையற்றது,
நான் வைத்திருக்கிற சொத்துக்களால் எனக்கு கிடைக்கிற மதிப்பு வெறுமையானது, எல்லாம் வெறுமையானது. புதைக்கிற பொழுது ஒரு 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 அரை கிராமு தங்கத்தை கூட விட்டு வைக்க மாட்டோம். நல்லா தேடிப்பாரு, மூக்குல என்ன இருக்குது, ஏதாவது கழுத்துல இருக்குதா? ஐயோ எங்க அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எந்த மகனாவது எந்த மகளாவது ஒரு 10 கிராம் சங்கிலி அவங்க கழுத்துல போட்டு புதைப்பாங்களா? இல்லை மக்களே, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஐயோ என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உயிரான பிள்ளைகள் என்று அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு ஒரு 100 பவுன் சங்கிலியை போட்டு பதப்பமா? இல்லை, ஒன்றை கூட விட்டு வைக்க மாட்டோம், ஒன்றை கூட விட்டு வைக்க மாட்டோம். நாம் இந்த உலகத்திற்கு ஒன்றுமில்லாமல் நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய்த்தான் இந்த உலகத்தில் நாம் இருந்து செல்ல வேண்டும். அதுதான் வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையில நாம் கடவுளை சம்பாதிக்க வேண்டும், இறைவனை சம்பாதிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நாம் சம்பாதித்து வைத்திருப்பதெல்லாம் வீண். அவரை தேடாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை தேடாத வாழ்க்கை, கடவுள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒரு திருவிழாவிற்காக கூடுகிற கூட்டங்களாய் நாம் வாழ்ந்து விட்டு போனால் அது நாம் நமது புனிதைக்கு செய்கிற பெருமை அல்ல, அது ஒரு அவமானம். தேவைக்காக கடவுளை தேடுகிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடுகிறவர்களாய், ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு தொழிலிலும் கடவுளை தேடுகின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் பெங்களூரிலே ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி என்னை சந்திக்க வந்தார். எனது அறையிலே நான் அமர்ந்திருந்தேன். அவர் வருகின்ற பொழுது அவருக்கு முன்பாக ஒரு கார், பின்பாக 2 கார், 10 போலீஸ் அவருடைய படையோடு வந்தார். மேலே எல்லோரும் வந்தார்கள். அவர் வருகிறார், ஓடி வருகிறார், சல்யூட் அடிக்கிறார். எல்லோரும் அப்படி வந்தார்கள். வந்த உடனே தந்தை ஃபாதர் இருக்கிறாங்களா என்று கேட்டார். எனவே என் அறை திறந்திருந்தது, சொல்லுங்கள் என்று சொன்னேன். அத்தனை பேரோடு படைவளையத்தோடு அத்தனை பாதுகாப்போடு வந்தவர் எல்லோரையும் வெளியே நிற்க சொன்னார். வெளியே நிற்க சொன்னார். சொல்லிவிட்டு என்னிடம், ஃபாதர் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய அறக்கதவை நீங்கள் பூட்ட முடியுமா என்று சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி நம்மை தேடி வந்திருக்கிறார், கதவை பூட்ட சொல்கிறாரே என்று ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் எழுந்து நின்று அவரிடத்தில் நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லுகிறேன். அவருக்கு தேவையான ஏதாவது உங்களுக்கு காஃபி டீ வேறு ஏதாவது வேண்டுமா என்று அவர் சொல்ல, எதுவும் எனக்கு வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் அமர்ந்து விட்டேன். ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருந்தார். 5 நிமிடம் அமைதியாக இருந்தார். எனக்கும் என்ன கேட்பதென்று புரியவில்லை. நானும் அமைதியாக இருந்தேன். அவரிடத்தில், சார் சொல்லுங்க சார் என்று சொன்னேன். சொன்ன அந்த நிமிடம்தான் அவர் கண்களிலே கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. சத்தம் போட்டு அவர் அழ ஆரம்பித்தார். 15 நிமிடங்கள் அவருடைய அழுகையை அவர் நிறுத்தவில்லை. நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்து, அவரிடத்தில் அவர்களுடைய அந்த கண்ணீரை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அழுகை முடித்த பிறகு சொன்னார், நான் இவ்வளவு வெளி உலகத்திற்கு இவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், இவ்வளவு அதிகாரி, என் மனதிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என் மனதிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே ஊற்றப்பட்டது. அவரிடத்தில் நான் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்று கேட்டேன். அவர் தனது வாழ்க்கையை மொத்தமாக அவர் சொன்னார். அவரிடத்திலே சொன்னேன், ஒன்றை மட்டும் சொன்னேன், உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக இனி வாழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக இனி வாழாதீர்கள், கடவுள் கொடுத்தது போதும் என்று வாழுங்கள் என்று சொல்லி யோவான் சொன்ன அந்த வார்த்தையை, திருமுழுக்கு யோவான் சொன்ன வார்த்தையை அவர்களுக்கு சொன்னேன். நீங்கள் பெறுகின்ற சம்பளமே போதும் என்று இருங்கள், நீங்கள் பெறுகின்ற சம்பளமே போதும் என்றிருங்கள். நீங்கள் பெற்ற கையூட்டில் எதையும் ஆண்டவருக்கு கொண்டு வராதீர்கள், எதையும் ஆண்டவருக்கு கொண்டு வராதீர்கள், ஏழைகளுக்கு பகிர்ந்து விட்டு கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னேன். அவரிடத்தில் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபம் செய்து அனுப்பிவிட்டேன். அவர் அவ்வளவு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக போனவர் மீண்டுமாக 3 மாதங்கள் கழித்து வந்தார். ஃபாதர், எனக்கு மீண்டும் ஆண்டவர் பதவி உயர் கொடுத்திருக்கிறார், நான் நிம்மதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனது
சம்பளத்தை கொண்டு நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவரையும் நான் குற்றவாளியாய் பார்ப்பதில்லை. குற்றவாளிகளை கூட நான் ஒரு மனிதனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு இரக்கம் அவர் சிலுவையிலே மன்னித்தார் அல்லவா. எனவே எத்தனையோ குற்றவாளிகளை நான் தண்டிக்காமல் அவர்கள் மனம் திருந்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஆக கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதை கொண்டு நாம் அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும். உன் குடும்பத்திலே குறைவு என்பது இருக்காது. உன் குடும்பத்திலே குறைவு என்பது இருக்காது. உனது குடும்பத்திலே குறைவு என்பது ஒருபோதும் இருக்காது. உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும். உனது திராட்சை பாத்திரம் வழிந்தோடும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கடவுள் நமது ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். எனவேதான் திருப்பாடல் 16:28 தாவீது இவ்வாறு சொல்கிறார், ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்திருக்கிறேன். நான் வானத்திற்கு பறந்து சென்றாலும் பாதாளத்திற்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவரை என் கண் முன்னே வைத்திருக்கிறேன். அவர் பார்வை எப்பொழுதும் என் மீது இருக்கிறது. அவர் என் வலப்பக்கம் உள்ளதால் நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். எதுவும் இந்த உலகத்தின் காரியங்களோ மனிதர்களோ தீமையோ எந்த காரியங்களும் என்னை ஒருபோதும் அசைக்காது. காரணம், ஆண்டவரை என் கண் முன் வைத்திருக்கிறேன். கடவுளை என் கண் முன் வைத்திருக்கிறேன். என் கண் முன்னே வைத்திருக்கிறேன். ஆக ஆண்டவரை எனக்கு முன் வைத்திருக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் அவருக்காக நான் கையளிக்கிறேன். ஒரு கதையாக தூய அன்னமாள் சுவைக்கியனை பற்றி ஒரு புனை கதை ஒன்று இருக்கிறது. அவர்கள் இருவரும் வேலை செய்துவிட்டு களைப்பாக அவர்கள் அமர்ந்து உண்ணுவதற்காய் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற வேளையில வெளியிலே ஒரு சத்தம். வெளியே 2 பேரும் எழுந்து சென்று பார்க்கிறார்கள். ஒரு தாய் ஒரு சிறு குழந்தையோடு பசிக்காய் அழுது புலம்பி பசியோடு வேதனையோடு வாடிய முகத்தோடு அங்கு அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். எனவே அந்த நிமிடத்திலே உடனடியாக உள்ளே சென்று தாங்கள் உண்ணுவதற்காய் வைத்திருந்த அந்த உணவு முழுவதையுமாக அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் கொடுத்துவிட்டு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். வெறுமை, ஒன்றுமில்லை. எனவே தங்களிடம் இருந்த அந்த உணவை அவர்களுக்கென அந்த இரவிலே அவர்கள் வயிற்றுக்கென வைத்திருந்த அந்த உணவு முழுவதையுமாக அந்த தாயின் குழந்தையின் பசியை ஆற்றி மீதமிருந்த எல்லாவற்றையும் அவரிடத்திலே கொடுத்து அனுப்பினார்களாம். இன்னும் ஏதாவது கொடுக்கலாம் என்று உள்ளே அவர்கள் சென்று கோதுமை மற்றும் பலவிதமான அந்த காரியங்களை எல்லாம், உணவுக்கான தேவைகளை எல்லாம் அவர் இல்லத்தில் இருப்பதை எடுத்து சென்று கொடுப்பதற்காக அவர்கள் செல்கிறார்கள். அந்த தாயும் அந்த குழந்தையும் அந்த இடத்திலே இல்லை. அந்த இடத்திலே இல்லை. அன்றைய இரவிலே அவர்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. மோட்சத்திலே அவர்கள் கொடுத்த அந்த உணவானது மோட்சத்திலே பரிமாறப்பட்டு கொண்டிருப்பதை அவர்கள் கண்ணார காண்கிறார்கள். அவர்கள் இல்லத்தில் இருந்த அந்த கோதுமையும் திராட்சை ரசமும் விண்ணகத்திலே இதோ பழுகி பெருகி கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக இந்த மண்ணகத்திலே நாம் செய்வதெல்லாம் விண்ணகத்திலே அது நமக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த மண்ணுலகிலே செல்வங்களை சேர்த்து வைக்காதீர்கள், பூச்சியும் புழுவும் துருவும் அழித்துவிடும். விண்ணகத்தில் செல்வங்களை சேர்த்து வையுங்கள், விண்ணகத்தின் செல்வங்களை சேர்த்து வையுங்கள். ஆக விண்ணகத்தின் செல்வங்களை சேர்க்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் தாவீது அரசர் திருப்பாடல் 27:4 இவ்வாறு சொல்லுவார், ஆண்டவரிடத்திலே நான் ஒன்றை மட்டும் கேட்டேன், ஒன்று மட்டும்தான் எனக்கு தேவை, வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அவரது ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மிடத்தில் எனக்கு தேவை ஒன்றுதான். என் வாழ்நாளெல்லாம் உமது திருமுன்னிலையிலே நான் இருக்க வேண்டும். உமது திரு ஆலயத்திலே அதன் அழகை நான் கண்டு ரசித்து 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 நான் வாழ வேண்டும். எனக்கு தேவையானது அது ஒன்றுதான். வேற்று இடங்களிலே நான் வாழ்வதை விட, பொல்லாரின் கூடங்களிலே நான் வாழ்வதை விட, எனது மாளிகையிலே நான் அரசனாய் இருப்பதை விட, உனது ஆலய முற்றங்களிலே வாயில் காப்பாளனாய். தாவீது அரசருக்கு ஆசை என்ன தெரியுமா? ஐ வாண்ட் டு பி எ வாட்ச்மேன்.
உமது ஆலயத்துல ஆண்டவரே, உமது திரு சன்னிதானத்துல ஒரு வாட்சிமேனா நான் இருக்க ஆசைப்படுறேன். ஏனென்றால் இரவும் பகலும் உம்மை நான் தரிசிக்க, உமது திருமுகத்தை காண அந்த ஆவல், அந்த ஆசை, அது மட்டுமே என் ஒரே ஒரு ஜெபம். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு ஜெபம் என்ன? நமது ஒரே ஒரு ஜெபம் என்ன? தூய அன்னாள் தூய சுவைக்கின் ஆண்டவரே, எப்பொழுதுமே நாங்கள் உம்மை புகழவும், எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் எண்ணத்திலும் நாங்கள் மாசின்றி வாழவும், ஒருபோதும் எங்கள் சொல்லால் செயலால் உம்மை காயப்படுத்தாத அருளை தாரும் என்று ஜெபித்தார்களே. நாம் அப்படி ஜெபிக்க முடியுமா? காலை முதல் மாலை வரை நம்மை நாம் சோதித்து அறிய முடியுமா? தாவீது அரசர் சொன்னார், ஆண்டவரே, நீர் என்னை சோதித்து பாரும், என் உள்ளத்திலே ஏதாவது உமக்கு பிரியமானது இருக்கிறதா, பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்னிடத்தில் இருக்கிறதா என்று சோதித்து பாரும் என்று சொன்னார். ஆண்டவரத்தில் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இயேசுவே, அப்பா என்னை சோதித்து பாருங்கப்பா, இன்னைக்கு என் உள்ளத்தில், என் வாழ்க்கையில் பிரியமில்லாதது, என் குடும்பத்தில் பிரியமில்லாதது ஏதாவது இருக்கான்னு சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவரிடம் நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா? தைரியமாய் சொல்ல முடியுமா? தாவீது அரசர் சொல்றார், ஆண்டவரே, என் பாவங்களை நீ நினைவு கூர்ந்தாள், ஆண்டவரே, என் பாவங்களை இப்பொழுது நீர் நினைவு கூறுவீரானில் நான் இப்பொழுதே நரகத்திற்கு நான் சென்றிருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய பாவி நான். நாம் எல்லோரும் பாவிதான். அவ்வளவு பெரிய பாவத்தோடு நாம் வாழ்கிறோம். கடவுள் நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. கடவுள் நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. ஆனால் அதே வேளையில் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். 1 பேதுரு எழுதிய மடலிலே வாசிக்கிறோம், கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். மாறாக நாம் மனம் திரும்பி அவரிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். எனவேதான் சீராக் புத்தகம் சொல்கிறது, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பை குறித்து நீ அச்சமின்றி இராதே. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து, நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு என்ன நேர்ந்தது என்று இருமாப்போடு அலையாதே. கடவுளின் சினம் ஒரு பொழுது உன்னை அழித்துவிடும். அவர் சினம் ஒரு நொடி பொழுது உன்னை அழித்துவிடும். ஆனால் அவர் இரக்கமுள்ளவர். எனவே உன் பாவத்திற்காய் நீ மனம் வருந்தி அவரிடத்திலே அறிக்கையிடு. தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான், அதை அறிக்கையிடுபவன் மீட்பு பெறுவான். எனவே நம் உள்ளங்கள், நம் இல்லங்கள், நமது வாழ்க்கை தூய் அன்னாள் சுவைக்கினை போல நேர்மையுள்ளவர்களாய், தூய்மையுள்ளவர்களாய், கடவுளையே எப்பொழுதும் நம் கண்முன் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஓசையா புத்தகம் 4:6 ஆண்டவர் சொல்கிறார், என் மக்கள் என்னை பற்றிய அறிவின்மையால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். My people are destroyed because of the lack of knowledge. என்னை பற்றி அறிய இல்லாமல் எதையோ அறிய விரும்புகிறோம். இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் யூடியூப் இருக்குது, என்ன வேண்டுமானாலும் நம் கையிலே உலகம் இருக்கிறது. எதையோ அறிய விரும்புகிறோம். எத்தனை ஒரு சிறு பையன் ஒரு இடத்துல ஒரு வீட்டை தகர்ப்பதற்காக ஒரு பாம் ரெடி பண்றான். அவனை பிடித்து போலீஸ் கேட்கிறாங்க, டே எப்படா இந்த சின்ன வயசுல எப்படா இந்த பாம்பு செஞ்ச? அவன் சொல்றான், யூடியூப்பை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று. இன்று நமது பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றெல்லாம் நாம் விளையாண்டது மண்ணிலே, இன்று நம் பிள்ளைகள் விளையாடுவது செல்லிலே. மண்ணிலே கைப்பட்டால் அவருடைய கை மட்டும்தான் அழுக்காகும். செல்லிலே நம் பிள்ளைகள் கைப்பட்டால் வாழ்க்கையே வீணாகும். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு எதையோ, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், மிகவும் வறுமையான ஒரு குடும்பம், ஏழ்மையான ஒரு குடும்பம். ஒவ்வொரு மாதமும் நான் என்னால் முடிந்ததை அவர்களுக்கு செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு நாள் அந்த இல்லத்திற்காக நான் சந்திக்க செல்கிறேன். அந்த தாய்க்கு முடியவில்லை. எனவே அவரிடத்தில் ஜெபித்து விட்டு என்னால் இயன்றதை மருந்து செலவுக்காக என்னிடம் இருப்பதை நான் கொடுப்பதற்காக செல்கிறேன். சென்று அந்த தாயிடம் கேட்டேன், என்னம்மா இப்படி படுத்திருக்கீங்களே தனியா, எங்க பிள்ளை எங்க? உள்ள இருக்கு ஃபாதர் என்று அந்த தாய் சொன்னார்கள். உள்ளே போய் பார்த்தால் அந்த குழந்தை ஒரு அழகான ஒரு புது மொபைலை வைத்து அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. எனக்கென்றால் ஆச்சரியம். நான் கேட்டேன், எப்படி இந்த மொபைல் வந்தது? எங்க அம்மா வாங்கி கொடுத்தார்கள். எனக்கு இதயமே வெடித்தது போல் இருந்தது. வாழ்க்கையில இவ்வளவு வேதனையோடும் இவ்வளவு ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாய் தன் பிள்ளை கேட்டால் என்பதற்காக 18,000 மொபைலை வாங்கி கொடுத்திருக்கிறார். எப்படி என்று கேட்டால் கடன் வாங்கி
வாங்கி கொடுத்ததாய் சொன்னார்கள். மொபைல் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் நான் செத்து விடுவேன் என்று என் மகள் மிரட்டினாள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, 2 மாதங்கள் கூட ஆகவில்லை, 2 மாதங்கள் கூட ஆகவில்லை, அந்த சகோதரி வாழ்க்கையில நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்து அவள் வாழ்க்கை சீராவதற்கு அவர் காரணமாய் மாறிவிட்டாள். அன்புக்குரியவர்களே, கடவுளை தேடுவோம், கடவுளை தேடுவோம், அவரை அறிவோம். எசையா புத்தகம் 1:3 ஆண்டவர் இறுதியாக நமக்கு சொல்வதை நாம் கவனமாய் கேட்போம். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி எங்கு வைப்பான் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் நான் அன்பு செய்கின்ற, நான் படைத்த என் பிள்ளைகளோ, என் மக்களோ என்னை அறியவில்லை. நான் அன்பு செய்கின்ற என் பிள்ளைகள், நான் படைத்த என் பிள்ளைகள் என்னை அறியவில்லை. ஆனால் காளை தன் உடைமையாளன் யார், தன்னோட முதலாளி யார் என்று காளை தெரிந்து வைத்திருக்கிறது. கழுதைக்கு தெரியும் தனக்கு தேவையான உணவு அல்லது தீனி போடுகிற இடம், தண்ணீர் வைக்கிற இடம் எதுவென்று அந்த கழுதை தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் அவரால் படைக்கப்பட்ட நான் அவரை அறிந்து வைத்திருக்கவில்லை. எனவே இஸ்ராயேலே, என்னை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, என்னை பற்றி அறிகின்ற அறிவை நீங்கள் பெரிதாய் கருதவில்லை. எனவே உங்களை நான் பாழ்படுத்துவேன், உங்களை இந்த நாட்டிலிருந்து அடிமைகளை அனுப்புவேன், உங்கள் ஆலயம் இல்லாமல் போகும். கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், அவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடினால் நமது வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், அவருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் நமது குடும்பம் கட்டி எழுப்பப்படும். கடவுளை தேடுவோம், கடவுளை தேடுவோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுதான் இந்த திருவிழாவிலே தூய அன்னமால் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அவர் முக்கியத்துவம் கொடுத்த இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் எடுக்கிற விழா. அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்துவது நம் மனமாற்றம், நம் வாழ்க்கை முறை. அதுதான். எனவே வெளி அடையாளங்களை அல்ல, உள்ளத்தை தயாரிப்போம், நமது இதயங்களை தயாரிப்போம், நமது ஆன்மாவை தயாரிப்போம். எசையா 1:11-18 ஆண்டவர் சொல்வதை போல, உங்களுடைய பழிகள் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய காணிக்கைகள் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய காளைகளுடைய அந்த இரத்த பழிகள் எனக்கு தேவையில்லை. உங்கள் வழிபாட்டுக்களை நான் அருவருக்கிறேன். உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்திய இடத்திலே நீங்கள் ஜெபித்தால் நான் என் முகத்தை திருப்பிக் கொள்ளுவேன். நீங்கள் கதறி மன்றாடினால் என் காதுகளை நான் மூடிக்கொள்ளுவேன். எனவே உங்களை நீங்கள் கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்களுடைய தீச்செயல்களை உங்களிடமிருந்து அகற்றுங்கள். ஆண்டவருடைய நன்மையை, அவரை நீங்கள் தேடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடுகின்ற ஒரு வாழ்க்கையை, இறைவனை நாம் எல்லாவற்றுக்கும் முதன்மையாய் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தூய சுவைக்கின் அன்னமாலை போல நாமும் கொண்டிருப்போம். அப்பொழுது இறை அருளையும் இறை ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்படியில் நாம் ஆண்டவரிடத்தில், இயேசுவே என் ஆண்டவரே, இதோ உம்மை தேடுகின்ற, உமது இதயத்தின் அன்பை தேடுகின்ற, உமது இரக்கத்தை தேடுகின்ற, உமது மன்னிப்பை தேடுகின்ற, உமது தூய்மையை தேடுகின்ற ஒரு வாழ்க்கையை நானும் எனது குடும்பமும் எனது பிள்ளைகளும் வாழ அருள் தாரும் என்று நாம் எல்லோரும் இந்த வேளையில் ஆண்டவரிடத்திலே நாம் நமது தூய பாதுகாவலி அன்னம்மாள் வழியாக நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை எழுந்து நின்று நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம்.